Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி வியர்வை அதிகமாக வருகின்றது, குறிப்பாக நெஞ்சு பகுதி முழுக்க வியர்வினுடைய சொட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி வரும்பொழுது நமக்கு இதய பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது. பொதுவாகவே நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே போகணும். 4 விதத்தில் வியர்வையாக, மலமாக, சிறுநீராக, கார்பன் டை ஆக்சைடாக 4 விதத்தில் வெளியேறணும். இதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வகையில் அந்த வியர்வை அதிகமாக அவங்களுக்கு வரக்கூடிய நிலையிலிருந்து மாறுபடுவதற்கு எல்லா உள்ளுறுப்புகளுடைய இயக்கமும் சீராக இருக்கணும். மனதில் ஒரு பயம் இருக்கக்கூடாது. நிறைய நபர்களுக்கு மன இறுக்கம், மனபயம், அந்த ஆழ் மனசில் பயம் இருக்கும் பொழுது அது திடீரென்று அந்த பயம், அது எண்ணம் அதிகமாக உருவேறும் பொழுது, வெளியே வருகின்ற பொழுது அந்த மாதிரி நிலை ஏற்படும். மன அழுத்தத்தினாலும் மன பயத்தினாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு பய உணர்வு வரும் பொழுதும் அந்த மாதிரி ஏற்படும். அடுத்து சுரப்பிகள் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், அந்த குறைபாடுகள்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். அடுத்து நம்ம ப்ரெஷர், உடம்புல ரத்த அழுத்தம் சீராக இருக்கணும். உயர் ரத்த அழுத்தம், குறைவான ரத்த அழுத்தம் அந்த மாதிரி வராமலும் பாதுகாத்துக்கிடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த மாதிரி வியர்வை அதிகமாக வராமல் இருப்பதற்கும் அந்த இரத்த ஓட்ட மண்டலம், மூச்சோட்ட மண்டலம், வெப்ப ஓட்ட மண்டலம் சீராக இயங்க செய்யக்கூடிய முதிரைகளை நம்ம கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தேர்வு கிடைக்கும். இது எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும்தான் பயிற்சி பண்ணணும்னு இல்லை. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ளே நம்ம அழகாக அந்த பயிற்சியை முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் இந்த முதிரை பண்ணிங்கன்னா அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். வயது ஆனாலும் பிற்காலத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு சொட்டிங் அதிகமாக வர்றது, ஹார்ட் பக்கத்தில் அதிகமாக சொட்டிங் வர்றது, ப்ரெஷர் இந்த மாதிரி வராமல் தடுக்கப்படுகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாமன முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ வாமன முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை விடுதலை முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை வாமன முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடுத்த முத்திரை விடுதலை முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ வாமன முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை விடுதலை முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மீதி நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.